அனிமல் கிங்டம்ல நாம இப்ப பார்க்க போறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபைலம் பாரிஃபெரா பத்தி. ஓகே, இந்த டாபிக் என்சிஆர்டி பயாலஜி கிளாஸ் 11 புக்ல இருந்து எடுக்கப்பட்ட டாபிக். கிங்டம் அனிமாலியால வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபைலம் எதை படிக்க போறோம்னா பாரிஃபெரா. ஸோ இந்த பாரிஃபெரா ஒரு செல்லுலார் ஆர்கானிசம், அதாவது செல்ஸ் லூஸா அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய ஆர்கானிசம். அதனால தான் இது பார்க்கறதுக்கு போரஸ் நேச்சரோட, அதாவது நிறைய போர்ஸ் கொண்டதோட இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சி நேச்சர் கொண்டதா இருக்கு. ஸோ இது பொதுவாக ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இதனுடைய சிமெண்ட்ரி பார்த்தோம்னா சிமெண்ட்ரிக்கா இருக்கு. ஸோ எந்த கோணலையும் நம்மளால கட் பண்ண முடியாது. ஸோ எந்த பிளேன்லையும் கட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இதனுடைய சீலோமேட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதுல சீலோம் இல்லாததுனால இதை சீலோமேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த பாரிஃபெரா அப்படின்றத ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இது பார்க்கறதுக்கான நேச்சரும் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறதுனால. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம ஸ்பாஞ்சிலா, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழக்கூடிய ஸ்பாஞ்சை பார்க்கலாம். இன்னொரு எடுத்துக்காட்டு இங்க என்சிஆர்டில கொடுத்துருக்கிறது என்னன்னா ஸ்பாஞ்சியா. ஸோ இது பார்க்கறதுக்கு பாத் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு என்னன்னா சயான், அதை சைஃபா அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, இந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாமே மெரைன்ல பார்க்கக்கூடியதா இருக்கும். அதுக்கப்புறம் இது செசைல். செசைல் அப்படின்னும் போது ஒரு இடத்துல நல்லா பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. ஸோ கீழே ராக் இருக்கு அப்படின்னா, ஸோ அதுல நல்லா பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கிறது தான் செசைல். ஸோ இதுக்குள்ள வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வந்து ஈஸியா நடக்கும். ஸோ அதை எப்படி பார்க்குறோம்னா, இப்போ இதுதான் இந்த ஸ்பாஞ்சஸோடைய பாடி. ஸோ இந்த பாடி கீழே எப்படி சொன்னோம், நம்ம செசைல் ஆர்கானிசமா இருக்கனால அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த பாடிக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய கேவிட்டி மாதிரி, அதாவது ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஹோலை என்ன சொல்றோம், ஸ்பாஞ்சோசீல். இந்த ஸ்பாஞ்சோசீலுக்கு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் எதன் மூலியமா வருது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய போர்ஸ் மூலியமா. இந்த போர்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆஸ்டியா அப்படின்னு சொல்றோம். இந்த ஆஸ்டியா மூலியமா வரக்கூடிய வாட்டர் உள்ள என்டர் ஆகி ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லாமல் ஃபுட்டையும் கொண்டு வருது. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது, ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில் ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டும் நடக்குது. அதுக்கப்புறம் அது கூடவே இங்கே ரீப்ரொடக்ஷன் அப்போ என்டர் ஆகக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸும் உள்ள என்டர் ஆகும் இதே ஹோல்ஸ் மூலியமா இந்த ஸ்பாஞ்சோஸ்பீல்குள்ள. ஸோ இப்படி நிறைய வேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே வந்து இந்த ஓஸ்டியாக்குள்ள வந்து நடக்குது. ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே உள்ள மெயினாக பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் இதனுடைய டைஜஷன் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷனா இருக்கு. ஸோ செல்ஸுக்குள்ள நடக்கக்கூடிய டைஜஷனா இருக்கு. ஓகே, இப்போ இந்த பாடி ஸ்ட்ரக்சர்ல இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இந்த கேவிட்டியை தான் ஸ்பாஞ்சோசீல்னு சொன்னோம். இந்த கேவிட்டிக்குள்ள என்டர் ஆகிற வாட்டர் எப்படி அவுட்லெட் ஆகும் அப்படின்னா, ஸோ வெளியே போகக்கூடிய அவுட்லெட் பேர் என்ன, ஆஸ்குலம். ஸோ இந்த மவுத் போல இருக்கக்கூடிய ஆஸ்குலம் வழியா வெளியில என்டர் ஆகுது. ஸோ இந்த ஆர்கானிசம் சுத்தி இருக்கிற வால் என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பாஞ்ச் வால் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி அமீபாய்ட் போல இருக்கக்கூடிய செல்ஸ் பார்க்குறோம். இன்னொரு ஸ்பெஷல் செல்ஸ் என்ன அப்படின்னா காலர் செல் அப்படின்னு சொல்லுவோம். காலர் செல்லை வந்து கர்னோசைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலர் செல்ஸ்ல ஒரு ஃபிளாஜலம் இருக்கு. இந்த ஃபிளாஜலம் தான் வாட்டர் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ரோல் பிளே பண்ணுது. வாலிலேயே இன்னொரு முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா ஸ்பைக்யூல். ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டா இருக்கு இந்த ஸ்பைக்யூல். அடுத்ததா ரீப்ரொடக்ஷன் ஆஃப் இந்த பாரிஃபெரா பார்க்கலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின் போது இந்த ஆர்கானிசம் பாரிஃபெராவை ஒரு ஹெர்மா ப்ராடக்ட் அப்படின்றோம், ஆர் மொனேஷியஸ் அப்படின்றோம். அப்படின்னா ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் உருவாகக்கூடிய ஒரே பாடி. ஸோ அதனால இதை ஹெர்மா ப்ராடக்ட் அப்படின்றோம். ஸோ இது ரெண்டு வகையான ரீப்ரொடக்ஷன் பண்ணும், அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ முதல்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்னா, ஒன்று பட்டிங் மூலியமா நடக்கும், இன்னொன்று ஃப்ராக்மெண்டேஷன் மூலியமா நடக்கும். இப்போ பட்டிங் அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த ஸ்பாஞ்சஸ்க்குள்ள பட் உள்ள ஃபார்ம் ஆகி வெளியில வந்து பட் த்ரோ ஆகப்படும். ஸோ இது ஒரு தனி நியூ ஸ்பாஞ்சா வளரும். இன்னொன்று ஃப்ராக்மெண்டேஷன், இதனுடைய பார்ட்ஸ் உடஞ்சே இன்னொரு புது நியூ ஸ்பாஞ்சா வளர்றதுக்கான பார்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு வகை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல பார்க்கலாம். இதே இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது நம்மளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ அப்போ இன்டர்னலி, அதாவது வெளியில இருந்து ஸ்பெர்ம் செல்ஸும் உள்ள வரும், இந்த ஒரு ஸ்பாஞ்சுக்குள்ள வரும். ஸோ அப்போ வரும்போது இந்த ஸ்போர்ஸ் மூலியமா உள்ள என்டர் ஆகும். ஸோ இப்படியும் வந்து உள்ள ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ உள்ள இருக்கிற கேமெட்ஸ் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகியும் இங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ இப்படி ஃபர்டிலைசேஷன் நடந்து உள்ளேயே லார்வா வளரப்படுது. ஸோ இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா லார்வல் ஸ்டேஜ் பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் இதை இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன்ஸ் இந்த லார்வா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஸோ லார்வா இந்த ஆஸ்குலம் மூலியமா வெளியில வந்து இன்னொரு புது ஸ்பாஞ்சா வந்து வளர்றதுக்கான ஒரு பார்ட் இங்கே இருக்கு. ஸோ இப்படி தான் ரீப்ரொடக்ஷன் இந்த பாரிஃபெரால நடக்குது. ஃபைலம் பாரிஃபெரா பற்றி உங்களுக்கு நல்லா இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வர அடுத்தடுத்த பார்ட்டில் அடுத்தடுத்த ஃபைலம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.